வாழ்க வளமுடன். விருச்சிக ராசியா நண்பர்களே, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அதாவது விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு போனார். 7ஆம் இடத்துல குரு இருந்தார். 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது விருச்சிக ராசிக்கு 2க்கும் 5 குடை. 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, வருமானம், வாய் சொல்லு, படிப்பு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடம். குருனாலே கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 குடையும் குரு 7ஆம் இடத்துல இருந்தார். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கும்போது நண்பர் கூட்டாளிலாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. கிளாஸில் வாத்தியார் பாடம் நடத்துகிறாரு அப்படின்னாலே அதை பாடம் நடத்துறது புரியலனாலும் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா பசங்க சொல்லுவாங்க, சார் இப்படி நடத்துகிறாரு, மேடம் இந்த மாதிரி நடத்துனாங்க அப்படி சொல்லி அதை ஒரு ஒரு ஃப்ரெண்டு படிக்கக்கூடிய பசங்கள்கிட்டே நீங்கள் தெரிஞ்சு அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம், மைண்டில் ஏற்றிக்கலாம். ஏன்னா 2 குடையும் குரு 7ஆம் இடத்துல இருந்தார். நண்பர் கூட்டாளி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பெலாம் கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு கொடுத்துருந்தார், குரு பகவான் கொடுத்துருந்தார். ஏன்னா 5 குடையும் குருவாக இருக்கார், பூர்வ புண்ணியாதிபதியும் அவரே இருக்கார். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் விருச்சிக லக்கணத்துக்கு விருச்சிக ராசிக்கு 2 குடையும் குரு 5 குடையும் குரு 7ஆம் இடத்துல இருந்தார். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கும்போது நன்மையே உங்களுக்கு இருந்துக்கலாம், நன்மையே இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அஷ்டம குரு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாலே கண்டிப்பாக அது நீ பயப்பட வேண்டாம். 8ல் குரு இருக்கிறது நீங்கள் பயப்பட வேண்டாம். 2க்கும் 5 குடையவன் அப்போ ரெட்டிப்பு பலனை கொடுப்பார் கண்டிப்பாக. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல உங்கள் விருச்சிக ராசி லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்போ 5ஆம் இடத்துல சனி யாருங்க? சனி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 3க்கு 4 கூடயும் 5ஆம் இடத்துல இருக்கார். ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆனால் அதே நேரத்துக்கு ராகு 4ஆம் இடத்துல இருக்கார். ராகு 4ஆம் இடத்துல இருந்தால் அம்மா சம்மந்தப்பட்ட வகையில் அம்மா கொஞ்சம் எவ்வியாக பேசுவாங்க, எவ்வியாக நடந்துக்குவாங்க. என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது. நீ வேணால் பாருங்க, உங்கள் அம்மா இந்த விருச்சிக ராசி அம்மா பார்த்திங்கன்னா ஒன்றும் புரியாத பேசுவாங்க, புரியாமல் நடந்துக்குவாங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. அப்போ 4ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த புரியாத தன்மை, புரியாமல் பேசக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அம்மா அதை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். அப்போ அந்த அம்மா ஒரு ஒரு என்னென்னா அது கும்ப வீடா போச்சா, கும்ப வீடத்தில் ராகு இருந்தாலே ஆனஸ்ட் அதிகாரமாக உங்களை இப்போ ரொம்ப அதிகார தோரணையாக பேசக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 8ஆம் இடத்துல குரு. அப்போ 8ஆம் இடத்துல குரு இருக்கிறது, குரு உங்களுக்கு நல்லதே பண்ணுவார், ரெட்டிப்பு பலனை கொடுப்பார். அது மிதுன ராசி, காற்று ராசி, புதனோட வீடு. புதன் என்ன கல்வி கொடுக்குறவர், கல்விக்கு சம்மந்தப்பட்டவர். கண்டிப்பாக எந்த ஒரு குரு எந்த தவறும் செய்ய மாட்டார். கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணிங்க. ரெண்டாவது எப்படின்னா விருச்சிக ராசிக்கு குரு யாரை பார்க்குறாரு? விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. விருச்சிக ராசிக்கு 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதே விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. என்னங்க? தனுசை பார்க்குறாரு. 2ஆம் இடம் தனன், குடும்பம், தன்னுடைய வீட்டையே குரு பார்க்குறாரு. நல்லா புரிஞ்சுங்க. விருச்சிக ராசிக்கு அப்போ 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் அந்த குரு பகவான் தனுசை பார்க்குறாரு. அதாவது விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது தனம், குடும்ப, வாக்கு, படிப்பு சம்மந்தப்படுது. அதில் நல்ல மாற்றம் வரும். அதை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துங்க. ரெண்டாவது எப்படின்னா அப்போ இதே பாருங்கள், அந்த அந்த உங்கள் 4ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. அப்போ அம்மாவனால பிரச்சனை சிக்கல, அம்மானால மன வருத்தம் வருமானா அந்த 4ஆம் இடத்து விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடம் கும்பமாக வருதா, அதையும் குரு பார்க்குறார். அப்போ குரு பார்த்தா கோடி நன்மை. அப்போ அம்மா ஏதாவது பேசுகிறாங்க, செய்கிறாங்க, பதட்டத்தில் ஒன்று பேசுகிறாங்கன்னா நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், தப்பாக அதை எடுத்துக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் செய்ப்பீங்க. கொஞ்சம் எதுலேயுமே பொறுமையை கையாளணும். ஏன்னா நீங்கள் விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணத்துக்காரங்க யாராக இருந்தாலுமே செவ்வாயோட வீடு, செவ்வாய் சம்மந்தப்பட்டது. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களும் சரி, நீங்கள் மேசத்துக்கு மேசம் உங்களை அதாவது விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய், மேசத்துக்கு அது செவ்வாயே வராரு. அதனால நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அப்போ எதுலேயுமே நீங்கள் கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இப்போ அம்மா ஒன்று சொல்கிறாங்கனாலும் அதை கேட்டு தெரிஞ்சு நல்லது பண்ணுங்கள். அதாவது அம்மா பெரியவங்க அது ஒன்று சொல்லுவாங்க, அதை நீங்கள் அனுசரித்து கேட்டு நடந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க, விருச்சிக லக்கணத்துக்காரங்க 8ஆம் இடத்துல குரு இருக்குன்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க வளமுடன்.